லைவ் அப்டேட்டு மார்னிங் டாஸ்கில் சௌந்தர்யா தரமான சம்பவம் வந்து பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாம் வந்து காலையில் ஒரு டாஸ்க் வச்சாருங்க, உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கும்போது இவங்கெல்லாம் வந்து அவங்க பெருமையை வந்து சொல்லிட்டுருந்தாங்க. ஆனால் சௌந்தர்யா மட்டும்தான் வந்து தான் மேலே என்னென்ன குற்றச்சாட்டு வச்சாங்களோ அதுக்கெல்லாம் பதிலடி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. வேறு லெவல் சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மற்றவங்களுக்கெல்லாம் கேமை விளாட தெரிலங்க. நான் வந்து முத்துக்கொண்டு சொல்கிறேன், நான் அந்த கேமுக்காக இரவு பார்க்காம யோசித்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் கொட்டி நான் இந்த கேமை நான் உயிரை கொடுத்து விளையாடுகிறேன். ஆஹா, நான் அந்த வேறு எதை பற்றியும் சிந்தித்ததே கிடையாது, இந்த கேமுக்காகவே வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு உருட்டு வந்து உருட்டுனா பாருங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் சௌந்தர்யா வந்து வேறு லெவலில் ரிப்ளை வந்து கொடுத்தாங்க. இந்த ரணவ் அப்படிங்கிறவன் மற்ற அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே வெளியே இருக்கவங்க எல்லாருமே என்ன வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, சௌந்தர்யா வந்து முதல் 2 வாரம் நடித்தாங்க, 3ஆம் வாரம் தான் அவங்க அப்படியே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே, அதுக்கு தான் பதிலடி வந்து கொடுக்குறாங்க. நான் வந்து ஒரு ஆம்பிவேட்டு, அதாவது அந்த இங்கிலீஷில் சொல்லுவாங்களே, நான் வந்து ஒரு ஆம்பிவேட் கேரக்டரு. நான் முதல் 2 வாரம் வந்து பயந்துகிட்டு இருந்தேன், அதனால தான் நான் வந்து பெருசாக பேசலாம். நான் மிங்கிள் ஆகிட்டா நான் வந்து வெளியே வந்துடுவேன். சில பேர் வந்து சொன்னாங்க நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நான் நடிக்கவெல்லாம் கிடையாது, இதாண்டா நான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க. பார்த்தீங்களா, ஒரு விஷயத்தை அவங்க தான் மேலே ஒரு குற்றச்சாட்டு வருது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பதிலடி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி முதல் 2 வாரம் நான் நடித்தேன்னு சொன்னீங்களேடா, என்னோட குணமே அப்படி தான், நான் ஒரு ஆம்பிவேட்டு, நான் அதுக்கப்புறம் எல்லாத்தோட மிங்கிள் ஆகிட்டேன் அப்படின்னா நான் வெளியே வந்துடுவேன். இவங்க இப்படி இவங்க இப்படி இவங்க அப்படி அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து வெளியே வந்துடுவேன், அதான் என் கேரக்டர் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பதிலடி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ரியாக்ஷனுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்களா, அதுக்கு வந்து பதிலடி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நான் ஃபன்னாக இருந்தாலும் சரி, நான் வந்து கோவப்பட்டாலும் சரி, சீரியஸாக இருந்தாலும் சரி, நான் ஒரே ரியாக்ஷன் தான் வந்து கொடுக்குறேன். அந்த ரியாக்ஷனை வந்து நான் மாற்றிக்க மாட்டேன். அதுதான் வந்து நான் வந்து என்னை மாற்றிக்க மாட்டேன். நான் வந்து என்னை மாற்றிக்கிட்டு தான் நான் ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த வெற்றி எனக்கு தேவையே இல்லைடா, அதான்டா நான் அப்படின்னு சொல்லி செங்குத்தாக வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு செருப்படி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் தானே ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. உங்கள் ரியாக்ஷன் வந்து கோவமாக இருக்கலாம், உங்கள் ரியாக்ஷன் வந்து அதை வந்து நீங்கள் வேறு வழியில் வந்து காமிக்கலாம். என்னுடைய ரியாக்ஷன் அப்படிங்கிறது நான் ஃபேஸில் தான் காமிப்பேன். அப்படி நான் என்னை மறைச்சிக்கிட்டு நான் வெற்றி பெறணுங்கிற அவசியமே கிடையாது. இதுதான் சௌந்தர்யானா இப்படி தாண்டா இருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே டைமிங்கில் வந்து அடித்தாங்க. அவங்க சொன்ன வார்த்தையில் நான் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது எனக்கு என் மைண்டில் இருக்குல்ல, அதான் நான் சொல்கிறேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பதிலடி கொடுக்க தான் எல்லாமே பேசுனாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு என்டர்டெய்னர் சௌந்தர்யாவை தான் நான் இருக்கணும். நான் வந்து அதனால் எனக்கு வந்து டான்ஸ் வராது, எனக்கு வந்து பாட்டு வராது, எனக்கு வந்து பெருசாக எதுவுமே வராதுன்னா கூட நான் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு நடிப்பு கூட வராது வெளியே நடிக்கும் போது, ஆனால் நான் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். நான் மக்களை வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக நான் வச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு வராதுனாலும் நான் முயற்சி பண்ணுவேன். அதான்டா சௌந்தர்யா, அந்த சௌந்தர்யா தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து ஸ்பீச் கொடுத்தாங்க. சூப்பர் ஸ்பீச்சாக இருந்துச்சு. சில பேர் மாதிரி நான் இரவு பகல் பொறுக்காமல் இந்த கேமுக்காகவே நான் அர்ப்பணித்தேன், இந்த கேமுக்கு நான் வர்றதுக்கு ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து அந்த சீன்லாம் கிடையாது. என்ன இந்த கேமில் என்ன நான் சொல்ல பண்ணியிருக்கேன், என்ன பண்ணணும், தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அதான்டா கேம் ஸ்பிரிட்டு, அதான் ஒரு கேமு. நான் வந்து என் டீமுக்காக அப்படி பண்ணேன், உன் டீமுக்காக இப்படி பண்ணு, நீ என்ன பண்ண அப்படிங்கிறது தான் இருக்குது. இது கொடுத்தோடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.